தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். நாமக்கல், சேலம் தொகுதிகளின் 2 ஓட்டுச்சாவடிகளில் மறு தேர்தல். பிற்பகல் 3 வரை 72% ஓட்டுப்பதிவு. வாரணாசியில் ராகுல் பங்கேற்ற பிரம்மாண்ட பேரணி. முஸ்லிம்கள் பகுதியில் துவங்கி 11 கிலோமீட்டர் உற்சாக பயணம். பாகிஸ்தான் எல்லையில் ஊடுருவல் முயற்சி மீண்டும் முறியடிப்பு. காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை. விரிவான செய்திகள். நாமக்கல், சேலம் தொகுதியில் சனிக்கிழமையன்று நடந்த மறு தேர்தலில் விறுவிறுப்பான ஓட்டுப்பதிவு நடந்தது. பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 72% ஓட்டுகள் பதிவாகியிருந்தன. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த மாதம் 24ஆம் தேதி லோக்சபா தேர்தல் நடந்து ஓட்டு எண்ணிக்கை வரும் 16ஆம் தேதி நடக்கிறது. இந்நிலையில் சேலம் மற்றும் நாமக்கல் லோக்சபா தொகுதியில் தலா ஒரு ஓட்டுச்சாவடியில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டது. இதையடுத்து அந்த 2 ஓட்டுச்சாவடிகளிலும் மறு ஓட்டுப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்தது. அதன்படி சனிக்கிழமையன்று மறு ஓட்டுப்பதிவு நடந்தது. சேலம் மாநகராட்சி 10வது கோட்டத்தில் உள்ள 213வது ஓட்டுச்சாவடியில் காலை 7 மணிக்கு துவங்க இருந்த ஓட்டுப்பதிவு மின்னணு இயந்திர கோளாறால் 1 மணி நேரம் காலதாமதமாக துவங்கியது. இதனால் ஓட்டளிக்க வந்த வாக்காளர்கள் கடும் அதிருப்தி அடைந்தனர். இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு சரி செய்யப்பட்ட பின்னர் ஓட்டுப்பதிவு விறுவிறுப்பாக நடந்தது. இதேபோன்று நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சட்டசபை தொகுதிக்குட்பட்ட கோட்டப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி ஓட்டுச்சாவடியில் நடந்த மறு ஓட்டுப்பதிவில் வாக்காளர்கள் ஆர்வமுடன் வந்து ஓட்டளித்தனர். 24ஆம் தேதி ஓட்டு போட்டேன். ரீபோலிங் இன்னைக்கு வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட்டப்போ இந்த விரல்ல மே வச்சாங்க, இன்னைக்கு இந்த விரல்ல மே வச்சிருக்காங்க. போன மாதிரி 24ஆம் தேதி ஓட்டு போட்டேன். அப்போ மிஷின் ஏறதுன்னு சொல்லிட்டு இந்த விரல்ல போட்டாங்க. இப்போ மறுபடியும் மறு எலெக்ஷன் வச்சிருக்காங்க. அதில் இன்னைக்கு 2வது போலிங் நடந்துட்டு இருக்கு. நார்மலா இருக்க கூட்டம். இதனிடையே சேலத்தில் அதிமுக வேட்பாளர் பன்னீர்செல்வம் கட்சி துண்டுடன் ஓட்டுச்சாவடிக்கு வந்ததால் அங்கு மற்ற கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். தொடர்ந்து அங்கு சில மணி நேரம் சலசலப்பு நிலவியது. லோக்சபா தேர்தல் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி போட்டியிடும் வாரணாசி தொகுதியில் நடந்த பிரம்மாண்டமான பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் பங்கேற்றார். பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் வடோதரா தொகுதியிலும் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியிலும் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டியிடும் நிலையில் காங்கிரஸ் தரப்பில் அஜய் ராய் களமிறக்கப்பட்டுள்ளார். மோடி, கெஜ்ரிவால் போட்டியிடுவதால் இத்தொகுதி நட்சத்திர அந்தஸ்தை பெற்றுள்ளது. ராகுல் போட்டியிடும் அமேதி தொகுதியில் பாரதிய ஜனதா வேட்பாளர் நடிகை ஸ்மிருதி இரானியை ஆதரித்து மோடி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் பிரச்சாரத்தின் இறுதி நாளில் வாரணாசியில் முகாமிட்டுள்ளார் ராகுல். தொகுதியில் ராகுல் தீவிர பிரச்சாரம் செய்யவில்லை என்று காங்கிரசார் மத்தியில் ஆதங்கம் நிலவி வந்த நிலையில் சனிக்கிழமையன்று நடந்த பிரம்மாண்டமான பேரணியில் ராகுல் பங்கேற்றார். காங்கிரசின் மூவர்ண நேரு தொப்பியுடன் திறந்த ஜீப்பில் ஊர்வலமாக புறப்பட்ட ராகுலுக்கு வழிநெடுக கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வாரணாசி தொகுதியில் 15% முஸ்லிம் மக்கள் உள்ள நிலையில் இவர்கள் அதிக அளவில் உள்ள கோல்கடா பகுதியிலிருந்து பேரணியை துவக்கிய ராகுல் லங்கா பகுதியில் பேரணியை முடித்தார். இதில் ராகுலுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் குலாம் நபி ஆசாத், வடோதரா தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மதுசூதன் மிஸ்திரி, முகுல் வாஸ்னிக், ரஷித் ஆல்வி, காங்கிரஸ் வேட்பாளர் அஜய் ராய் ஆகியோர் பங்கேற்றனர். மெதுவாக நகர்ந்து சென்ற பேரணி லங்கா பகுதியை அடைய நீண்ட நேரம் பிடித்தது. கூட்டத்தின் முடிவில் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் ராகுல் பேசினார். இதற்கிடையே ஹிமாச்சல் பிரதேசம் சோலன் நகரில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் குறைந்தது 22,000 பேர் கொல்லப்படுவார்கள் என்று மக்கள் அச்சமடைந்துள்ளதாக ராகுல் பேசியது குறித்து தேர்தல் கமிஷனில் பாரதிய ஜனதா சார்பில் புகார் செய்யப்பட்டுள்ளது. மற்ற கட்சிகளின் மீதான வெறுப்பின் காரணமாக ஆதாரமற்ற கருத்துக்களை வெளியிடுவது தேர்தல் நடத்தை விதிமீறல் என்ற அடிப்படையில் இக்குற்றச்சாட்டு குறித்து பதிலளிக்க ராகுலுக்கு தேர்தல் கமிஷன் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. வரும் 12ஆம் தேதிக்குள் இதுகுறித்து பதிலளிக்க வேண்டும் என்றும் ராகுலுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஓட்டு எண்ணிக்கை தினத்தன்று உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகர் மாவட்டத்தில் வெற்றி கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகர் மாவட்டத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் ஏற்பட்ட மதக்கலவரத்தில் 60க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். ஆயிரக்கணக்கானோர் வீடு இழந்து அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்தின் போது இப்பகுதிகளில் பதட்டமான நிலை நீடித்தது. இந்நிலையில் ஓட்டு எண்ணிக்கை நடக்கும் மே 16ஆம் தேதியன்று அசம்பாவிதங்கள் ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முசாஃபர் நகர் மாவட்டத்தில் வெற்றி கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. தடை உத்தரவை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. வாரணாசி லோக்சபா தொகுதியின் தேர்தல் சிறப்பு பார்வையாளராக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமாரை தேர்தல் கமிஷன் நியமித்துள்ளது.
பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி, ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோர் போட்டியிடும் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி லோக்சபா தொகுதி நட்சத்திர அந்தஸ்தை பெற்றுள்ளது. தேர்தல் பிரச்சாரம் சனிக்கிழமையன்று நிறைவடைந்து திங்களன்று வாரணாசியில் லோக்சபா தேர்தல் நடக்கிறது. இந்நிலையில் பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி பங்கேற்கும் பேரணிக்கு வாரணாசி தேர்தல் அதிகாரி பிரஞ்சல் யாதவ் அனுமதி மறுத்தார். தேர்தல் அதிகாரி ஒருதலைபட்சமாக நடந்து கொள்வதாக பாரதிய ஜனதா, ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சியினர் தேர்தல் கமிஷனிடம் புகார் தெரிவித்தனர். இந்நிலையில் தலைமை தேர்தல் கமிஷன் வாரணாசி லோக்சபா தொகுதி சிறப்பு தேர்தல் பார்வையாளராக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமாரை நியமித்து உத்தரவிட்டுள்ளது. ஓட்டுப்பதிவுக்கான முன்னேற்பாடுகள், கள ஆய்வு, தேர்தல் விதிமுறை அமல்படுத்துதல் உள்ளிட்ட பணிகளை பிரவீன்குமார் கவனிக்க உள்ளார். இதையடுத்து வாரணாசி லோக்சபா தொகுதி தேர்தல் பார்வையாளராக பணியாற்ற தமிழகத்திலிருந்து பிரவீன்குமார் புறப்பட்டுச் சென்றுள்ளார். காஷ்மீருக்குள் ஊடுருவ முயன்ற பயங்கரவாதிகள் 2 இந்திய படையினர் சுட்டுக் கொன்றனர். இந்திய பாகிஸ்தான் எல்லைப் பகுதி வழியாக காஷ்மீருக்குள் பயங்கரவாதிகளை ஊடுருவச் செய்ய பாகிஸ்தான் ராணுவம் முயற்சித்து வருகிறது. இந்திய துருப்புகளின் மீது திடீர் தாக்குதல் நடத்துவதன் மூலம் அவர்களின் கவனத்தை திசை திருப்பி பாகிஸ்தானில் பயிற்சி பெற்ற பயங்கரவாதிகள் காஷ்மீர் வழியாக ஊடுருவ முயற்சித்து வருகின்றனர். வெள்ளியன்று இரவு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டம் கல்ஷியா வழியாக இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்ற பயங்கரவாதிகளை இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்தினர். அப்போது நடந்த துப்பாக்கிச் சண்டையில் பயங்கரவாதிகள் 2 கொல்லப்பட்டனர். இதில் ராணுவ வீரர் ஒருவர் காயமடைந்தார். அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். கடந்த மே 5ஆம் தேதி முதல் இதுவரை பயங்கரவாதிகளை ஊடுருவச் செய்யும் முயற்சியாக பாகிஸ்தான் ராணுவத்தினர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி 4 முறை தாக்குதல் நடத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண வைபவத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். கோவில் மேற்கு கோபுரம் அருகே பல வகையான மலர்களால் அமைக்கப்பட்ட திருமண மேடையில் மணமகன் சுந்தரேசுவரர் பிரியாவிடையுடன் எழுந்தருளினார். பின்னர் மணமகள் மீனாட்சி சிறப்பு அலங்காரத்தில் மேடைக்கு வந்தார். இவர்களைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றத்திலிருந்து முருகப்பெருமானும் தெய்வானையும் பவள கனிவாய் பெருமாளும் மணமேடையில் எழுந்தருள இவர்களது முன்னிலையில் திருமண வைபவம் துவங்கியது. மணமேடையில் வேத மந்திரங்கள் ஒலிக்க அக்னி வளர்த்து மணமக்கள் வேடமணிந்திருந்த சிவாச்சாரியார்கள் கையில் காப்பு கட்டிக்கொண்டு மாலைகள் மாற்றி தாரை வார்த்தல் நிகழ்ச்சி நடத்தினர். இதைத் தொடர்ந்து காலை 10:30 மணிக்கு மேல் 10:54 மணிக்குள் கடக லக்னத்தில் மணமக்களான சிவாச்சாரியார்கள் வைரக்கல் பதித்த திருமாங்கல்யத்தை 3 முறை பக்தர்களுக்கு காண்பித்து பின்னர் மீனாட்சி அம்மன் கழுத்தில் அணிவித்தனர். அப்பொழுது திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்ட சுமங்கலி பெண்கள் புதிய திருமாங்கல்யத்தை அணிந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். மணமக்களான சிவாச்சாரியார்கள் மணமேடையை 3 முறை வலம் வர மணக்கோலத்தில் இருந்த மீனாட்சி சுந்தரேசுவரருக்கு பல வகையான தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. திருமண வைபவத்தை தொடர்ந்து மணக்கோலத்தில் அம்மனும் சுவாமியும் புறப்பட்டு பழைய திருக்கல்யாண மண்டபத்திற்கு சென்றனர். திருக்கல்யாணத்தை காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்து திருமண மொய்ப்பணம் கொடுத்தனர். இந்த விழாவை முன்னிட்டு பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருந்தது. மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண விருந்து சமையல் பணியில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆர்வமாக பங்கேற்றனர். திருமண விருந்து தயாரிக்கும் பணி மதுரை சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் நடந்தது. விருந்து சமையல் பணியில் பெண்கள், சிறுவர், சிறுமிகள் தன்னார்வத்துடன் பங்கேற்றனர். சமையலுக்கு தேவையான காய்கறிகள் நறுக்குதல், மசாலா பொருட்கள் தயார் செய்தல் போன்ற பணிகளில் அவர்கள் ஆர்வமாக ஈடுபட்டனர். 4 வருஷமா இந்த சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இது ஒரு சேவை. எனக்கு மன திருப்தி. மீனாட்சி அம்மன் கல்யாணத்துக்கு நம்ம கல்யாணத்தை பார்க்கலைனாலும் மக்களுக்கு சேவை செய்யறது என்னோட பெரிய ஒரு பாக்கியமா நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். திருக்கல்யாண வைபவத்தை தொடர்ந்து சித்திரை திருவிழாவின் முக்கிய விழாவான தேரோட்டம் ஞாயிற்றுக்கிழமையன்று நடைபெறுகிறது. சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மதுரை மாநகர் விழா கோலம் பூண்டுள்ளது. சென்னையில் ரயில் மூலம் வந்த பயணியிடம் ஆடைக்குள் மறைத்து கடத்தி வந்த 3 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னையில் நடந்த இரட்டை குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பிறகு சென்ட்ரல் மற்றும் எழும்பூர் ரயில் நிலையங்களில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பலத்த பரிசோதனைக்கு பிறகே பொதுமக்கள் ரயில் நிலையங்களுக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் பிரதான நுழைவு வாயிலில் கடந்து சென்றவரிடம் மர்ம பொருள் இருப்பதை மெட்டல் டிடெக்டர் கருவி ஒலி எழுப்பி தெரிவித்தது. இதையடுத்து அவரிடம் ரயில்வே பாதுகாப்பு படையினர் சோதனை நடத்தியதில் அவர் ஆடைக்குள் மறைத்து கடத்தி வந்த 3 கிலோ தங்க கட்டிகளை பறிமுதல் செய்தனர். Today morning, while conducting the routine checkup of baggages and men entering into the railway station, one of our RPF staff found a person entering into the station through the door frame metal detector. The door frame metal detector gave a strong indication that
he was carrying some heavy metal. After seeing the indication, our staff called that person and inquired. Then he found that the person was carrying gold weighing about 3 kilo 150 gram in his waist. பிடிப்பட்ட தங்கத்தின் மதிப்பு 1 கோடிக்கும் மேல் என தெரிவித்த அதிகாரிகள் பிடிப்பட்ட நபரிடம் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்றும் தெரிவித்தனர். தங்கம் இறக்குமதிக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதை தொடர்ந்து பல்வேறு விமான நிலையங்களிலும் தங்கம் கடத்தி வருவது அதிகரித்துள்ள நிலையில் தற்போது ரயில்கள் மூலமாகவும் தங்கம் கடத்தப்படுவது தெரியவந்துள்ளது. குண்டுவெடிப்பை தொடர்ந்து நடந்த சோதனையின் மூலமே இது தெரியவந்துள்ளதாகவும் கடுமையான சோதனைகள் இல்லாததால் ரயில்களில் தங்க கடத்தல் அதிக அளவில் நடப்பதாகவும் கூறப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் சுவாமித்தோப்பு பகுதியில் உப்பு உற்பத்தி தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமித்தோப்பு பகுதியில் பழையாறு கடலில் கலக்கும் பகுதியில் உப்பளங்களும் அதை ஒட்டிய விவசாய நிலங்களும் அமைந்துள்ளன. ஆண்டுதோறும் கோடைக்காலமான ஏப்ரல் மே மாதங்களில் இந்த உப்பளங்களில் தொழிலாளர்கள் உப்பு உற்பத்தி செய்து வந்தனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக தென் மாவட்டங்களில் கனமழை பெய்தது. மழையால் உப்பளங்கள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கி நாசமாயின. மழை குறைந்தும் தேங்கியுள்ள தண்ணீர் வடியாமல் விற்பனை செய்வதற்காக குவித்து வைக்கப்பட்டுள்ள உப்பு குவியலை சுற்றி தேங்கி நிற்பதால் தொழிலாளர்கள் செய்வதறியாது திகைத்துள்ளனர். நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த சாமித்தோப்பிலிருந்து அந்த ஏரியா ஃபுல்லாக உப்பளம் பண்ணிட்டு இருக்கோம். ஏரியாவில் ஒரு 2 மாசத்துக்கு முந்தி மழையே இல்லை, நல்லா வெயில் அடிச்சு நல்லா உப்பு ஆறுமுதல் இருந்து. ஆனால் உப்பு யாருமே எடுக்க விலை இல்லை, சுத்தமாக உப்பு எடுக்கல. எல்லாம் 50,000 60,000 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா செலவு பண்ணி உப்பை வாரி போட்டோம். இப்போ ஏன்னா இப்போ கொஞ்சம் 4 நாளாக நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழைனா கடுமையான மழை. எல்லாம் கூட்டடியில் அப்படியே உப்பு வாரி போட்டு டார்பால் போட்டு ஓலை போட்டு திரும்ப செலவுக்கு மேல செலவு. ஆனாலும் இப்போ உப்பு எடுக்க இன்னும் ஆள் இல்லை. இன்னும் இது மழை இதோட குறைஞ்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது உப்பு சேல்ஸ் ஆகும். திரும்ப மழை நீடிச்சுன்னா எங்களுக்கு பெரிய நஷ்டத்துல கொண்டு உடம்போல் இருக்கு. இதனிடையே பழையாறு பகுதியில் உள்ள விவசாய நிலங்களும் வெள்ளத்தில் சிக்கியுள்ளன. அங்குள்ள வாழை, தென்னை போன்றவை தண்ணீரில் மூழ்கியுள்ளதால் அதை வெளியேற்றும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். திடீர்னு கோடை மழை திடீர்னு விட்டது. இது நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. அதனால இந்த ஆற்றுல உள்ள இந்த குலைகள்லாம் அடைச்சி எடுத்து தண்ணி வடிஞ்சு ஓடுறதுக்கு கால்வாய் கிடையாது. இந்த குலை அடைச்சதுனால அந்த தண்ணி எதிர்த்துல இந்த வாழைகள்லாம் பயங்கர நட்டாயிருக்கு. நான் ஒரு 8 ஏக்கர் கிட்ட வாழை போட்டிருக்கேன். இந்த தண்ணீர் வடிஞ்சு போவதுக்கு வடிகால் கிடையாது, எல்லாமே ஆக்கிரமிப்பு ஆகிட்டு இந்த வடிகால் கிளீன் பண்ணி விட்டாச்சுன்னா இந்த தண்ணி தேங்காது. எங்களுக்கும் விவசாயம் நல்லா நடக்கும். இல்லைன்னா எங்களுக்கு நட்டம் தான். சுமார் 8 ஏக்கருங்க முழுது ஏகദേശம் எங்களுக்கு 50,000 ரூபாய்க்கு எங்களுக்கு நட்டம் தான். இது எப்படியும் அரசாங்கம் முயற்சி செய்து வடிகால் வசதி எங்களுக்கு கண்டிப்பா வேணும். கோடை மழையால் லட்சக்கணக்கான ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகளும் உப்பு உற்பத்தியாளர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தங்கத்தின் விலையில் சனிக்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 16 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,408 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,801 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 44 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 41,510 ரூபாயாக இருந்தது. பிளஸ் 2 தேர்வில் கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் குழந்தை தொழிலாளர் சிறப்பு பள்ளி மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள தமிழக அரசின் குழந்தை தொழிலாளர் சிறப்பு பள்ளியில் மாணவ மாணவிகள் பலர் கல்வி பயின்று வருகின்றனர். கடந்த மார்ச் மாதம் நடந்த பிளஸ் 2 பொதுத் தேர்வில் குழந்தை தொழிலாளர்கள் 8 பேர் தேர்வு எழுதினர். இதில் மாணவர்கள் அனைவரும் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கோவை மாவட்ட கலெக்டர் அர்ச்சனா பட்நாயக் பாராட்டு தெரிவித்தார். இந்த மாணவர்கள் உயர்கல்வி தொடர்வதற்கு அரசு சார்பில் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று தேசிய குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு திட்ட இயக்குநர் விஜயகுமார் கூறினார். திருப்பூர், கோவை மாவட்டங்களில் 8 பேர் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றுள்ளார்கள். அதிலே சரண்யா என்ற மாணவி 1035 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அவர்களுக்கு தொடர்ந்து அரசின் மூலமாக உதவிகளை கொடுத்து தொடர்ந்து கல்வி பெறுவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். வறுமையின் பிடியில் இருந்தாலும் கல்வி கற்று வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றும் தாம் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் வரவில்லை என்றும் குழந்தை தொழிலாளர் மாணவர்கள் தெரிவித்தனர். என்ன மாதிரி பெண்கள்லாம் வீட்டில் இருக்கும்போது சும்மா வீட்டில் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் இருந்துட்டு வேலைக்கும் போகக்கூடாது.
வேலைக்கு போகாம அரசாங்கத்துல எவ்வளவு உதவிகள் செய்யறாங்க, அதை வாங்கிக்கிட்டு நல்லபடியா படிச்சு முன்னேறணும்னு நினைக்கணும். இதான் என்னோட ஆசை. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் நான் கோயம்புத்தூர்ல ஒண்டிப்புதூர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம் படித்தேன். இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே என்னை படிக்க பெற்றோர்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால என்னை திருப்பூர்ல வந்து ஒரு பனியன் கம்பெனி கூட்டிட்டு போனாங்க. அப்ப நான் மாமா கூட என்னோட வேலையை தொடர்ந்துட்டு இருக்கும் போது அப்போ ஒரு சிறப்பு பள்ளி அருகில் ஒரு சிறப்பு பள்ளி இருந்தது. அந்த ஆசிரியர் வந்து நீ இந்த மாதிரி வேலைக்கு போக வேண்டாம், நான் சொல்ற மாதிரி நீ படி அப்படின்னாங்க. அது மாதிரி அவங்களுக்காக நான் படித்தேன். 12th பார்த்தீங்கன்னா 949 மதிப்பெண் எடுத்திருக்கேன். இது வந்து எனக்கு கம்மியான மதிப்பெண்ணாக தான் தோணுது. ஆனால் இருந்தாலும் இது வரைக்கும் நான் படித்ததே ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு பள்ளியில் படித்த மாணவர்கள் உயர்கல்வி தொடர தன்னார்வலர்கள் உதவி செய்யலாம் என்றும் அரசு அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.